அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெங்களூர் டேஸ் சேர்மன் மற்றும் பெரியவர்கள் அனைவருக்கும், ஆஷா மேடம் அவர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் நன்றி. நான் ஸ்ட்ரைட்டாக 2 விஷயத்தை மட்டும் சொல்லிடுவேன். ஒன்று கல்வி, இன்னொன்று பேரண்டிங். அதை மட்டும்தான் இன்றைக்கி சொல்லணும்னு வந்தேன். மெயினாக கல்வி எவ்வளோ தூரம் முன்னேற்றத்தை கொடுக்கும்னு நான் சொல்லியே ஆகணும். நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன், சார் கூட இருக்காங்க. என்னென்னா இன்றைக்கி சொல்கிறாங்க டாக்டர் குமரேசன் சேர்மன் குளோபல் மிஷன் ஹாஸ்பிட்டல் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன், ட்ரஸ்ட் சேர்மன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒரு விவசாயியோட பையன்தான். எங்கள் அப்பா ஒரு விவசாயி. ஒரு சின்ன தருணத்தை சொல்லிவிட்டு நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். அது ஏன்னா எனக்கு பிடிச்ச தருணம் அது. அதை மட்டும் சொல்லிவிட்டு அது நல்ல தருணம். நான் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு செல்வந்தர் அம்மா, ஊர்லேயே மிகப்பெரிய செல்வந்தர் அம்மா என்கிட்ட ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிருக்கவங்க. அவங்க என்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிக்கிருந்தாங்க. சார், எல்லாம் மாத்திரை எழுதி முடிச்சுட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுக்கும்போது, சார் நம்ம வீட்டில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க வெளியில் இருக்காங்க, அவர்கிட்ட காசு இருக்குமான்னு தெரியல, கூட ஒரு கூடை வச்சுருக்காரு, அழுக்கு சட்டை ஒன்று போட்டிருக்காரு, அது இந்த ஹாஸ்பிட்டல் தெரியாமல், அது தனியார்லேயே மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல், நான் வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல். அப்போ வந்திருக்காரு, அவர்கிட்ட காசு இருக்குமான்னு தெரியல, ஆனால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வேலை பார்த்தவர், அவருக்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கேட்டாலும் பண்ணுங்கள், காசை நான் தந்துடுறேன் அப்படின்னு. சரிம்மா, நீங்கள் உள்ளே வர சொல்லுங்கள், நான் பார்த்துறேன். ஆனால் இதுவே பெரிய விஷயமா, ஒருத்தவங்க நான் நேற்று வேலை பார்த்தவங்களுக்கு கூட இவ்வளோ ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க, நீங்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க சொல்கிறீங்க, நான் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த செல்வந்தரம்மா வேகமாக போயிட்டு புன்னகையோட கதவை திறந்துட்டு, வெள்ளையா உள்ளவா அப்படின்னு. வெள்ளையா உள்ளவா, நான் சொல்லிட்டேன், உள்ளவா வேகமா, டாக்டர் போயிடுவார் அப்படின்னு. உள்ளே வந்தோடனே என்னை வீட்டில் குமரான்னு கூப்பிடுவாங்க. நான் குமரேசனா குமரான்னு கூப்பிடுவாங்க. சத்தமாக ஒரு குரலில், குமரா அம்மா காலில் விழுடா அப்படின்னு. எனக்கு அந்த அம்மா ஒரு வியப்பாக ஆயிடுச்சு. அதனால் அந்த அம்மா கூப்பிட்டது எங்கள் அப்பாவை தான். அதுக்கப்புறம் இந்த தருணம் தான் கல்வியோட சிறப்பை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். உள்ளே வந்தோடனே அந்த அம்மா வியப்பில் நின்றுக்கிட்டே இருக்காங்க. குமரா காலில் விழுடா, நான் வேலை வந்த அம்மா தாண்டா, காலில் விழு அப்படின்னு. டக்குன்னு அந்த அம்மா வியந்துட்டு, வெள்ளையா சார் உன்னோட பையனா அப்படின்னு. இதுதான் படிப்பு. இந்த நேரத்தில் பார்த்துக்குங்க, எங்கள் அப்பா வெள்ளையன்னு சொல்கிறாங்க, என்னைய சாருன்னு சொல்கிறாங்க. படிப்பு ஒரு தலைமுறை 2 தலைமுறைக்கான முன்னேற்றத்தை தராது, 10 தலைமுறைக்கான முன்னேற்றத்தை தரும், செல்வத்தை தரும், புகழை தரும், எல்லாமே தரும். அது எனக்கு ஒரு மிகுந்த வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணம். அப்புறம் நார்மலாகிடுச்சு. அதை சொல்லிட்டு தான் இந்த இதை ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நகை, ட்ரெஸ்ஸு, கார் லேவிஷாக பண்ணுறோம் அதெல்லாம் இல்லை, படிப்பை கரெக்டாக கொடுங்க. எங்கள் அப்பா அதை தான் செஞ்சார். அவரோட எண்ணமே எப்படியாச்சும் படிக்க வச்சிடணும் பையங்களை. அதில் தான் நான் சொல்ல வந்தது பேரண்டிங்னா, இப்போ நிறையா மாற்றங்கள் குழந்தை வளர்ப்பில் வந்துருச்சு. செல்லமாக வளர்க்குறது அதுதான் மிகப்பெரிய ஆபத்து எதிர்கால சமுதாயத்துக்கு. ஏன்னா என் பிள்ளை கேட்டதெல்லாம் நான் செய்கிறேன், என் பிள்ளை என்ன கேட்குதோ உடனே செஞ்சிடணும், என் பிள்ளை அழுகக்கூடாது. அது மிகப்பெரிய இது. ஏன்னா தோல்வியை சந்திக்காமல் நீங்கள், அந்த தோல்வின்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் அது சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்குற மனப்பான்மையோடு இல்லாமல் நீங்கள் வளர்க்குற குழந்தை 17 வயசு வரைக்கும் நீங்கள் கூட பாதுகாப்பாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்பு இல்லாமல், இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு ஒரு சூசைடு கேஸ்,
அப்பா வந்து என்ன சூசைடு, 10 மாத்திரை எடுத்து பொண்ணு போட்டுருச்சு. 15 வயசு குழந்த. ஏமா போட்ட அப்படின்னா, அவள் அப்பா செல்ஃபோனை பிடுங்கி வச்சுக்கிட்டாராம் 2 நாள். இந்த சின்ன சின்ன விஷயமே அந்த பிள்ளைங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாமல் எதிர்கால அந்த நிலைமைக்கு காரணம் வந்து நான் ஒன்றுமே சொல்லலை. பொண்ணு இல்லை, நீங்கள் வளர்த்தது தப்பு, செல்லமாக வளர்த்தா இதான் கதி அப்படின்னு. ஏன்னா எங்கள் அப்பாட்ட நான் இங்கே தனியார் பள்ளியில் படிக்கும்போது அடிக்கடி போய் சொல்லுவேன், அப்பா அந்த டீச்சர் என்னை வந்து வேணுக்குமே தான் கூப்பிட்டு அடிக்கிறாரு, என்னை வேணுக்குமே அடிக்கிறாருப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா உன்னை இன்னும் 2 சேர்ந்து போடணும், உன்னை சும்மா விட்டாரா அப்படின்னு. பேரண்ட் மீட்டிங்கில், சார் நீங்கள் இவனை கொல்லுங்க, ஏதாச்சும் என் பையனை உருவாக்கிடுங்க அப்படின்னு, அடித்து நொறுங்க அப்படின்னு. நானே சொல்லிட்டு வரேன், ஏப்பா அவரே ஏற்கனவே அடிச்சுக்கிருக்காரு, இன்னும் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி இருக்க மனப்பான்மை எப்படின்னா, என் குழந்தைய நீங்கள் எதுவும் டச் பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது, என் குழந்தைய செல்லமாக வளர்த்துட்டேன் அப்படின்னு. எந்த ஒரு டீச்சரும் வேணுக்குமே திட்டவும் மாட்டாங்க, அடிக்கவும் மாட்டாங்க. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், அவங்க வந்து ஒரே ஒரு இதை தான் எதிர்பார்ப்பாங்க. 10 வருஷம் கழித்து அவன் மேடையில் நல்லா பேசிக்கிருக்க, ஒரு புகழ் வாங்கிறது, என்னோட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்ல அந்த ஒரு வார்த்தைக்காக தான், அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அவங்க போராடுறது. ஆனால் எல்லாருமே அந்த டீச்சர் வந்து இப்படி பண்ணிவிட்டாங்க, இந்த இது கிடையவே கிடையாது. அவங்களோட ஆசையே ஒரு 10 வருஷம் கழித்து அது என்னோட ஸ்டூடெண்ட் பெருமையாக சொல்லணும், அதுக்காக தான். அதுக்கு நீங்கள் பேரண்டிங் அந்த ஃப்ரீடமை கொடுக்கணும். 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பேரண்ட்ஸ் அந்த ஃப்ரீடமை கொடுத்தாங்க, இப்போ இருக்க பேரண்ட்ஸ் அந்த ஃப்ரீடமை கொடுக்கறதில்ல. என் குழந்தைய நான் செல்லமாக வளர்த்துட்டேன், நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த பேரண்டிங்க்கு விட்டு கொடுக்குற தன்மை மெயினாக. இப்போ சொன்னார் சார் சொன்ன மாதிரி, செல்ஃபோன் மீடியா அட்டென்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் என்னென்ன வரும்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நரம்பு தளர்ச்சி, சின்ன வயசுலேயே எதிர்ப்பு சக்தி, அது அப்படியே அடிக்ஷன் ஆயிடுவாங்க. அதுலேருந்து வெளியில் கொண்டு வரணும். அப்போ நீங்கள் செல்ஃபோன் இல்லைன்னு சொல்லி பழகணும் குழந்தைகள்கிட்ட, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா அடுத்ததுன்னு. மேலை நாட்டில் படிப்பை ஃபஸ்ட்டு போதிக்கிறது இல்லை. ஜப்பான்லாம் என்னென்னா, அவங்க வளர்க்கும்போது அவங்க ஒழுக்கத்தை தான் ஃபஸ்ட்டு வளர்க்குறாங்க. நம்ம முன்னோர்கள் படிக்கலைனாலும் ஒழுக்கத்தை தான் ஃபஸ்ட்டு வளர்த்தாங்க. 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்துரு, என்ன லைட் எரியுது 9 மணிக்கு மேலே. அதே மாதிரி தட்டில் சாப்பாடு வச்சுட்டு எனக்கெல்லாம் பயமே வரும். ஈரல்லாம் வச்ச அன்னைக்கு நான் சாப்பிட்லேன்னா அடி விழுவ போகுதுன்னு சொல்லி பயத்திலே சாப்பிடுவேன். ஆனால் அன்றைக்கி எங்கள் அப்பா மேலே வெறுப்பு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தான் புரிஞ்சிச்சு, ஈரலில் இவ்வளோ சத்து இருக்கா. ஆனால் அன்றைக்கி வந்து ஈரல் வச்சாரே நான் திட்டுவேன், ஐயோ இன்னைக்கு திட்ட போகிறாரு, அந்த ஈரலை சாப்பிட்டே ஆகணும் அவருக்கு முன்னாடி அப்படின்னு. ஏன்னா குழந்தைகளுக்கு 25 வயசு வரைக்கும் நிதானம் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். பிடிச்சதுன்னா அவன் எல்லாத்தையுமே கேட்பான். பைக்கில் கேட்பான். இப்போ சமீபத்தில் ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் சின்ன வயசில் 16 வயசில் குழந்தை இறந்துச்சு தெரியுமா. காரணம் அவனுக்கு அந்த பேரண்ட்டுக்கு ஒரே சன், அவர் ஆசைப்பட்டு கேட்டான்னு வாங்கி கொடுத்துட்டோன்னு. எத்தனையோ இது நான் பார்க்குறேன். 15 வயசில் பைக்கு இதுவும் ஓட்டிக்கிட்டு திரிகிறாங்க, அவங்க அப்பாவோட வண்டி எடுத்துக்கிட்டு. அது பக்கத்தில் போயிட்டு வரேன்னு சொன்னான் சார் அப்படின்னு. நிமிஷத்தில் உயிர் மாறும். அந்த காலத்தில் நானாக 3 வருஷம் அழுது ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. எப்போ? எனக்கு 22 வயசில். ஆனால் எங்கள் அப்பானால் வாங்க முடியும். ஆனால் அவர் சொன்னது வந்து, நீ கஷ்டப்பட்டு நீ உடனே வாங்கி கொடுத்துட்டா அதில் எப்படி உனக்கு தெரியும். அதை தான் இப்போயும் பேரண்ட்ஸ் சொல்கிறேன், கல்விக்கு முன்னாடி ஒழுக்கத்தை ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க. நம்ம முன்னோர்கள் பல வருஷமாக கட்டமைப்பு ஒழுக்கத்தை உருவாக்கி வச்சுருந்தாங்க. இப்படி தான் இருக்கணும், லைஃப்னால் இப்படி தான் இருக்கணும். வீட்டில் கோயில் மாதிரி வீடு இருந்துச்சு. அன்றைக்கி நேரத்துக்கு சாப்பிடுவாங்க. ஆகா இந்த டைம் வந்துருச்சு, எல்லோரும் வந்துடுவாங்க, சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி வீடு ஹோட்டலாக மாறிடுச்சு. யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் தூங்கலாம். 12 மணிக்கு கூட போய் வீட்டில் தூங்குறாங்க. 10 மணிக்கு ஒரு டீம் சாப்பிட்றாங்க, 8 மணிக்கு ஒரு எல்லார் வீட்லேயும் இல்லைன்னு சொல்லுங்கள். ஒரே மாதிரி அந்த காலத்து முறையில் சாப்பிட்டு இருக்காங்களா, அந்த காலத்து முறை மாதிரி இருக்காங்களா? கிடையாது. அது வந்து அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடான தன்மையை, நம்ம கட்டுப்பாடாக இருந்தால் தான் நம்ம பிள்ளை அதை பார்த்தும் கட்டுப்பாடாக இருக்கும்.
இன்றைக்கி சமுதாயம் அதை மாற ஆரம்பிச்சிருச்சு. அதோட விளைபாடு வந்து இளம் மரணங்கள் அதிகமாயிருச்சு. மேலை நாட்டில் கூட இளம் மரணங்கள் கிடையாது. 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இளம் மரணங்கள் அதிகமாகிருக்கு. அதில் 2 மரணங்கள் அதிகம். ஒன்று சூசைடு, இன்னொன்று ஆர்டிஏ, ஆக்சிடென்ட் கேசஸ். இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளோட வளர்ப்பு தான். அந்த காலத்தில் அப்படிலாம் இல்லை. எல்லா பாதுகாப்பு தன்மையும் அவங்க சொல்லி சொல்லி வளர்த்தனால அவங்க கரெக்டாக இருந்தாங்க. நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக வளர்த்துட்டாங்க. நம்ம தான் இப்போ அடுத்ததுக்கு வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், பேரண்ட் ஃபஸ்ட்டு டீச்சர்ஸுக்கு அந்த ஃப்ரீடத்தை கொடுங்க. கல்வியோட இதையும் நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த ஃப்ரீடம் கொடுத்து நீங்கள் டீச்சர்ஸ்க்கு அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் அந்த ஃப்ரீடமை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களும் இதே மாதிரி மேடையில் ஒரு நாள் பேசும்போது நீங்கள் கண்ணீர் விட்டு நான் என் பிள்ளைன்னு சொல்லுவீங்க. அதை மட்டும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.